ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட்டில் ஒரு புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வழியோட நம்ம இந்த வீட்டுக்கு அடையலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசீந்திரம் வழியோட மருங்கூர், அதாவது மருங்கூர் தோப்புருமாங்க, அந்த வழியோட நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயில் வெள்ளமடம் வழியோட வந்தாச்சுன்னா குலசேகரன் புதூர். இந்த குலசேகரன் புதூர் பக்கத்தில் வந்தாச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அந்த நிலத்துக்கும் உங்களுக்கு அப்ரூவல் உண்டு, வீட்டுக்கும் அப்ரூவல் உண்டு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் அப்ரூவல் பண்ணி தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் பரப்பளவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடு பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், ஸ்டோர் ரூமோடு அமைஞ்சிருக்குது. இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு கிழக்கு முகம் பார்த்த வீடு, அதாவது நம்ம ஃபேஸிங் பார்த்தோன்னா கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்காங்க. வீடை சுற்றி வந்துடலாம், சுற்றி வர்றதுக்கு அவங்க வழி அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் டோர், அதாவது ஃப்ரண்டில் உள்ள டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் அவுட், அதாவது தேக்கு மரத்துலேயே போட்டிருக்காங்க. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் வேங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஒரு தரமாக நல்ல ஒரு குவாலிட்டியாக கட்டப்பட்ட ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம். இந்த மனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூவலில் இப்போ வந்துட்டு ஆங்காங்கே வீடுகளை எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு இயற்கை சூழல். இந்த லாஸ்ட் நான் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு காணிக்கிறேன். நல்லா சுற்றி உள்ள வயல், தோப்புகள், காரியம் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல இயற்கையான சூழலில் நல்ல குழுன்னு ஏரியாவில் தான் உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஸோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நீங்கள் பார்த்தாலே நேரில் வர டைமில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஹாலுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்னாலும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பெட்ரூமில் உள்ளதை நீங்கள் பாத்ரூமை பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி, அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு ஸ்டோர் ரூம் வைக்கலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் வாஷிங் மிஷின் மேலே கூட வைக்கலாம், இல்லை கீழே கூட வைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பெட்ரூம் நல்ல அழகாக சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அண்டு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு லோன் வசதி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுக்கு உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், பாக்கி ஃபுல்லாக லோன் போட்டு இந்த வீடு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் லேவட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் போட்டு இந்த வீடு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கிச்சன்லேயே உங்களுக்கு கீழே மேலே அப்படின்னு கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் தந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், அதே போல் வீட்டுக்கு பேக் சைட்லேயும் கொஞ்சம் ஒர்க் ஏரியா விட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டும், செலவுப்பான அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள் கமத்துறதுக்கு அவங்க வந்துட்டு செட் பண்ணி தான் தந்திருக்காங்க. வீட்டுக்கு 2 வாசல்னாலும் வாசல் கிழக்க, 2வது வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்க. இது வந்து வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கும் கொஞ்சம் பருமாறதுக்கு இடங்கள் அமைச்சு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. பாருங்கள், நம்ம வீடை ஒட்டிய வீடுகள் தான், ரொம்ப இன்னும் வீடுகள் இல்லை, ஆனால் வந்துட்டு இப்போ தான் வீடுகள் எழும்பி வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு. ஸோ பாருங்கன்னா இந்த லொக்கேஷன் நான் காணிக்கிற பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம வீடை தொட்டே உங்களுக்கு வீடுகள் இருக்குது, முன்னாலே வீடுகள் இருக்குது, இப்போ பல வீடுகள் எழும்பிட்டே இருக்குது. இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா 43 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு அவங்க 43 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு எழில்மிகு சோலையில் அமைஞ்ச ஒரு ஃப்ளாட்டில் தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடத்துல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 43 லட்ச ரூபா வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.